அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். 15ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எங்களுடைய டெஸ்ட்டோடைய சீரீஸ் என்ன, எப்படி நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எஸ்ஐ வேக்கன்சி வந்து இந்த வாட்டி 1350 பேர்கிட்ட எடுக்க போகிறாங்க. எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த வாட்டி 1350 வேக்கன்சி வரப்போகுது. இது வந்து உண்மையான நிறையா பேர் கேட்குறீங்க. இதை கேட்குறதே நீங்கள் வந்து உங்களுடைய படிக்கிறதுக்கான இயலாமையை பற்றி கேட்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் 1000க்கு மேலே வந்தால் தான் படிப்பேன், அதுக்கு கீழே வந்தால் நான் படிக்க மாட்டேன்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு வேக்கன்சியாக இருந்தாலும் அந்த ஒரு வேக்கன்சியில் உனக்கான வேக்கன்சின்னு சொல்லிட்டு படிக்கணும். இப்போ 100 பேரை கூட வச்சுங்க, 100 பேர் இப்போ எஸ்ஐக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. எப்படியா இருந்தாலும் அதில் 100 பேர் செலக்ட் ஆக தான் போகிறாங்க. அந்த 100 பேரில் அதில் ஏன் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது? ஏன்னா 100 பேர் சும்மா ஒன்றும் அப்படியே ஏதோ பார்த்து எழுதிட்டு போகிறவங்க கிடையாது, படிக்கிறவங்க தான். அப்போ எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்கள்லாம் மறக்கத்தான் செய்வாங்க. அப்போ இந்த 100 பேரில் நீ ஒரு ஆளாக போகணுன்னா அப்போ நீயும் படிக்கணும். அதாவது நம்மள்கிட்ட 100% சரியான நல்ல உழைப்பு இருந்தால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் உங்கள் மனசுக்கு தெரியும். நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோம், எப்படி ரிவிஷன் பண்ணுறோம், எப்படி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறோமா அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதனால் எஸ்ஐக்கு வந்து 1350 வேக்கன்சி இந்த வாட்டி கண்டிப்பாக வரப்போகுதுங்க. இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 2ஆம் நிலை காவலர். 2ஆம் நிலை காவலருக்கு வந்து இந்த வாட்டி 10,000 வேக்கன்சி வரப்போகுது. நியூஸ் பேப்பரில் ஆடே வருது. அதனால் இந்த வாட்டி 2ஆம் நிலை காவலருக்கு 10,000 வேக்கன்சி பல்காக வரப்போகுதுங்க. இதை நீங்கள் நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கங்க. அது நீங்கள் வந்து பெரிய ஐயோ இவ்வளோ செலவாகுது, அவ்வளோ அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க, என்னால் படிக்க முடியாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு பிசிக்கு வந்து 500 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும். ஏன்னா கிராமத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக இதில் வந்து பயனடைவாங்க. அது நாங்கள் வந்து வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பாருங்கள், பிசி மற்றும் ஓப்பன் கேண்டிடேட், பிசி மற்றும் எஸ்ஐக்கு வந்து ஓப்பன் கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஆரம்பிக்கிறதுனா 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. 15/12/2024 ஒன்று ஒரு இன்றைக்கி 11 வச்சுங்க, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளில் அதாவது முதல் பிசி மற்றும் எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து 15ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 20% இருக்குங்க. இப்போ 1350 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 270 பேர் உங்களை எடுப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை எடுக்க போகிறாங்க. அந்த 270 பேரில் நீங்கள் ஈஸியாக இந்த வாட்டி படித்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் வந்து விஎன்எஸ் எல்லாமே எடுக்கிறோம். இந்த வாட்டி எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 20/12/2024 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுனா வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன், அதாவது எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கள அது கீழே வந்து மோர் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போகும். அதில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நான் வந்து இப்போ பிசிக்கு தான் படிக்கிறேன், இப்போ நான் பிசிக்கு படிக்கிறேன்னா நான் வந்து 2ஆம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை லிங்க்கு கிளிக் பண்ணணும். இதே நான் எஸ்ஐ ஓப்பனுக்கு படிக்கிறேன் அப்படின்னா எஸ்ஐ ஓப்பனுக்குன்னு ஒரு லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதுக்கடுத்தது எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு நான் ஒரு குரூப் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி தனித்தனியாக குரூப் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதில் நான் பிசிக்கு படிக்கிறேன் இல்லை எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட் படிக்கிறேன்னா நீங்கள் அந்தந்த குரூப்புக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எப்படி என்னென்ன எல்லா விவரத்தையும் நாங்கள் அதில் சொல்லுவோம். அதேமாதிரி எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 800 ரூபா மட்டும்தாங்க. எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 800 ரூபா மட்டும்தான். இதில் நீங்கள் வந்து எங்களுடைய முழுக்க இப்போ ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு எஸ்ஐ எப்போ டெஸ்ட்டு முடியுதோ அது வரைக்குமே நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ரிவிஷன் ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துனே இருப்போம். அதுக்கடுத்தது பிசிக்கு பாருங்கள், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு டெஸ்ட் வந்து 1500 ரூபாங்க ஃபீஸு. எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இப்போ நீங்கள் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 1500 ரூபா ஃபீஸு. எஸ்ஐக்கான அந்த குரூப்பில் நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எப்படி வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் பாருங்கள். அதாவது பிசிக்கு வந்து கிரெடிட்
பிசிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். பிசி டெஸ்ட் பேட்சுக்கு வந்து வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். பாருங்கள், வாகை சூடவா டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு நான் இங்கே என்னென்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் ஓரியன்டாக உங்களுக்கு என்னென்ன லெசன் படிக்கணுன்றதை முதற்கொண்டு எடுத்துருவோம். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் இருக்கிற எல்லா பாடத்தையும் நாம் கம்பல்சரி படிச்சிருவோங்க, டெஸ்ட் எழுதிடுவோம். அதுக்கடுத்தது ஷெடியூல். நாங்கள் ஒரு ஷெடியூல் உங்களுக்கு வாரம் கொடுப்போம். மொத்தம் 15 வாரம், அதாவது 100 நாள் ஷெடியூல் போட்டிருக்கிறோம். அதை 15 வாரமாக பிரிச்சிருக்கிறோம். அப்போ 15 வாரத்தில் இப்போ ஃபஸ்ட்டு வீக்குக்கு என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடம் கொடுத்துருவோம். சைக்காலஜியில் என்ன தலைப்புன்னு கொடுத்துருவோம். அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு போடுவோம். அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது டார்கெட். அதான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களை அந்த டார்கெட் பிரகாரம் நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். அந்த 4 மணி நேரம் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் எஸ்ஐக்கு படிக்கணும் அப்படின்னு முழுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 8 மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். இதே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வேறு எதனா வேலையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மணி நேரத்தை நீங்கள் படிப்புக்காக யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த டார்கெட்டை வந்து நீங்கள் இப்படி படிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் சொல்லுவோம். அதுக்கடுத்தது டெஸ்ட்டு. உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நாங்கள் 70 டெஸ்ட்டு அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 70 டெஸ்ட்டு நடக்குங்க உங்களுக்கு. அதாவது எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட்டு கம்பல்சரி வந்துக்கினே இருக்கும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துனே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 7000 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். இந்த டெஸ்ட்டு சீரீஸை நீங்கள் நல்லாவே அட்டன் பண்ணாலே போதும், எக்ஸாமை ஈஸியாக போய் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது கண்டினியூட்டி. உங்களுக்கு நாங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூட்டியாக இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் டெஸ்ட் எழுதி இன்னொரு நாள் டெஸ்ட் எழுதாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு படிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை கண்டினியூட்டியாக படிச்சுனே இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக 100% வெற்றி உறுதி ஆகும். அடுத்தது சைக்காலஜி மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. உங்களுக்கு நான் சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட்டு கொடுக்குறேன்ல, அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸும் சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டே ஷீட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கேள்வி எல்லாத்தையுமே உங்களுக்கு டே ஷீட்டாக நாங்கள் கொடுத்துருவோங்க. அதாவது கிட்டத்தட்ட இதுவே ஒரு 70 டே ஷீட்டுக்கிட்ட வந்துடுங்க. அப்போ கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு இந்த டே ஷீட்டெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டே ஷீட்டை நல்லா முக்கியமாக யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்தது இங்கிலீஷ். எஸ்ஐக்கு இது வந்து ஒன்லி எஸ்ஐ மட்டும்தான். ஏன்னா எஸ்ஐக்கு வந்து 10 கொஷின் இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு கொடுப்போம். அந்த டெஸ்ட்டையும் நாங்கள் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து இதை நல்ல முறையில் குறைந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியோடு உங்களை நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் லெவலில் எகிரிடுங்க 100%. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் டெய்லியும் பண்ணி வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலான்னு உங்கள் மனசில் கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உடனே கடைசி நாளில் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வாகை சூடுவோம். உங்களை கன்ஃபார்மாக ஜெயிக்க வச்சு உங்களை கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே கூப்பிட்டு உங்களுக்கு வந்து மெடல் கொடுத்து வாகை சூடி எங்களுடைய பயிற்சியோடைய தூண்களே நீங்கள் தான். இப்போ ஜாயின் பண்ண போகிற நீங்கள் தான். அதை நீங்கள் நல்ல முறையில் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உழைப்போனா 100% உங்களுக்காக நாங்கள் முழுக்க உழைப்புங்க. அந்த 100% எஃபெக்ட்டும் நீங்கள் அதே மாதிரி திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாட்டி கண்டிப்பாக எஸ்ஐ மற்றும் பிசிக்கு எல்லாருமே ஈஸியாக வெற்றி அடைஞ்சு வாகையை சூடுங்க. நன்றி, வணக்கம்.